இந்த வீடியோல 2024 ரிலீஸ் ஆன ஐரிஷ் விஷ் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த புக்கை எழுதுனது பால் கென்னடிங்கிற ஆத்தர். அந்த புக்கோட எடிட்டரா ஒர்க் பண்ணது மேடி. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். மேடிக்கு பால் மேல ஒன் சைடு லவ் இருக்கு. ஆனா பால்க்கு இது தெரியாது. அவங்கிட்ட அவ இத பத்தி பேசினதே இல்ல. எம்மாவும் ஹீத்தரும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்க கிட்ட கூட இந்த விஷயத்த மேடி சொல்லல. மேடி அவளோட அம்மா கிட்ட மட்டும் தான் இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கா. அவங்களும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த விஷயம் தெரியாதுன்னா பால் கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு கேக்குறாங்க. அதனால அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பால் கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு முடிவு பண்றா. அந்த ஃபங்க்ஷன் அப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு பால் மேடி கிட்ட சொல்றான். அவன் ப்ரப்போஸ் தான் பண்ண போறான்னு மேடி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. அது அவளோட அம்மா கிட்டயும் சொல்றா. அவளோட அம்மா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். ஒருவேளை அவன் ப்ரப்போஸ் பண்ணலைன்னா நீ சொல்லிருன்னு சொல்றாங்க அவளோட அம்மா. அவளும் சரின்னு சொல்றா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அந்த புக்கை பாக்குற அவங்க நீயும் தான் இந்த புக்கை எழுதி இருக்க, உன்னோட பேரும் இதுல இருந்திருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பாலை விட்டு கொடுக்காம அவன் நல்ல ரைட்டர்னு சொல்லிட்டு அவனை பார்க்க போறான். நாம ரெண்டு பேரும் நல்ல டீமா இருக்கோம், அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலான்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அவன் மேரேஜ் ப்ரப்போசல் தான் பண்ண போறான்னு ரொம்ப ஆவலா இருக்கிறான் மேடி. ஆனா கடைசியில என்னோட அடுத்த புக்லயும் என் கூட ஒர்க் பண்ணணும்னு கேக்குறான். அவளுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்தாலும் சரின்னு ஒத்துக்கிறா. அதனால அவ தனியா நாவல் எழுத போற பிளானையும் தள்ளி போட சொல்றான் பால். அதுக்கும் சரின்னு சொல்லிடுறா மேடி. அவன் அங்கிருந்து வெளியே வரப்போ மேடியோட ஃப்ரெண்ட் எம்மா கண்ணுல ஏதோ ஒட்டி இருக்கிறத அவங்களால எடுக்க முடியாம இருக்கிறத பார்த்துட்டு அவன் போய் ஹெல்ப் பண்றான். அவங்களோட முதல் சந்திப்புலயே ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் பிடிச்சிருது. அவன் புக்கை படிச்சு காட்டும் போது நடுவுல எம்மாவை பாக்குறான். எம்மாவும் அவனை பார்த்து சிரிக்கிறா. மேடியும் இதை பாத்துறா. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒன்னா பேசிட்டு இருக்கும் போது எம்மா அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் எப்பயுமே புக்ஸ் படிச்சுட்டு இருப்பேன்னு போய் சொல்றா. பாலும் அப்படியான்னு கேட்டுட்டு ஒரு புக்ல சைன் பண்ணி அவகிட்ட கொடுக்கறான். அந்த புக்கோட அட்டையில ஒரு ஏரியோட படம் இருக்கிறத பார்த்துட்டு அது பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா எம்மா. அந்த ஏரி அயர்லாண்ட்ல இருக்கு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றான் பால். அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு அவ சொல்ல எனக்கும் உன்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு தான் தோணுதுன்னு சொல்றான் பால். இதை கேட்கிற மேடி உடனே பேச்ச மாத்திட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க மூணு பேரும் டாக்ஸில போறப்போ பாலும் நீயும் கண்ணிலேயே பேசிக்கிட்ட மாதிரியே தெரிஞ்சதுன்னு ஹீத்தர் சொல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான் மேடி. அப்பதான் அவன் எம்மாக்கு கொடுத்த புக்ல சைன் பண்ணதோட மட்டும் இல்லாம அவனோட போன் நம்பரையும் எழுதியிருக்கான். இதை கேட்கிற மேடி அதிர்ச்சியானாலும் அதை வெளிக்காட்டிக்காம போன் நம்பர் தான் நான் கொடுத்தாரு, ப்ரப்போசல் பண்ணாருன்னு கேக்குறான். அப்படியே 3 மாசம் போயிருது. பாலும் எம்மாவும் மேரேஜ் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட மேரேஜ்க்காக எல்லாரும் அயர்லாந்து போறாங்க. அயர்லாந்து ஏர்போர்ட்ல எல்லாத்தோட லக்கேஜும் வந்துருது. ஆனா மேடியோட லக்கேஜ் மட்டும் வரல. அவளோட லக்கேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நாங்க வெளியே வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வெளியே போறாங்க. அப்போ மேடியோட லக்கேஜ் மாதிரியே ஒரு பெட்டி வர அதை போய் எடுக்கிறா. அப்போ இன்னொருத்தரும் அந்த பெட்டி என்னோடதுன்னு சொல்லி எடுக்கிறான். அவன் பேரு ஜேம்ஸ். அவன் ஒரு போட்டோகிராஃபர். அவங்க 2 பேரும் இந்த பொட்டி என்னோடதுதான் சொல்லி இழுக்கும்போது அந்த பெட்டி ஓபன் ஆகி உள்ள இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. பார்த்தா அது மேடியோட பெட்டி இல்ல, ஜேம்ஸோடது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னு கடுப்புல சொல்லிட்டு போறான் ஜேம்ஸ். கடைசியில லக்கேஜ் காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா மேடி. அதுக்குள்ள அவளை ரொம்ப நேரமா காணான்னு தேடிட்டு வரான் பால். அவகிட்ட வந்து எம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவளாலதான் என்னோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுச்சுன்னு சொல்றான். அப்ப அங்க இருக்கிற ஆபீசர் அவளை ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்ல இது டைம் ஆக மாட்டிருக்கு, நீங்க கிளம்புங்க, நான் கேப்ல வந்துறேன்னு சொல்றான் மேடி. அவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சு வெளியே வரப்போதான் மேடிக்கு தெரியுது அங்க கேப் இல்லைன்னு. கடைசியா அங்க வர்ற பஸ்ல ஏறி டிரைவர் கிட்ட அவ போக வேண்டிய இடத்த சொல்லிட்டு போய் சீட்ல உட்கார்றான். ஜேம்ஸும் அதே பஸ்ல வந்து ஏறான். பஸ் போய்கிட்டு இருக்கிறப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அப்பதான் அவன் நேச்சர் போட்டோகிராஃபர்ங்கிறது மேடைக்கு தெரியுது. இப்போ எல்லாரும் பாக்கெட்ல ஒரு போனை வச்சுக்கிட்டு அவங்களும் ஒரு போட்டோகிராஃபர்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் ஜேம்ஸ். சொல்லிட்டு நீ எதுக்காக அயர்லாந்து வந்திருக்கேன்னு கேக்குறான். மேரேஜுக்குன்னு அவ சொல்ல அவளுக்கு தான் மேரேஜ்னு நினைச்சுக்கிட்டு அவளுக்கு வாழ்த்து சொல்றான் ஜேம்ஸ். அதை கேட்டு எனக்கு மேரேஜ் இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு தான் மேரேஜ்னு சொல்றான் மேடி. அப்ப அவளோட பேக்ல இருக்கிற புக்கு கீழே விழுது. ஜேம்ஸ் அதை எடுத்து கொடுத்துட்டு உனக்கு அந்த புக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். அவளும் ஆமான்னு சொல்லிட்டு நீ படிச்சிருக்கியான்னு கேக்குறா. அதுக்கு பால் எழுதின கடைசி புக்கை படிக்க கூட முடியலைன்னு சொல்றான் ஜேம்ஸ். அதனால இந்த புக்கை படிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறான். ஆனா மேடி கடைசி வரைக்கும் பால்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரா. அவ அந்த அளவு சப்போர்ட் பண்றத பார்த்துட்டு நீ என்ன அவனுக்கு ஃப்ரெண்டான்னு கேக்குறான் ஜேம்ஸ். அப்ப அந்த பஸ்ஸோட டிரைவர் உங்க ஸ்டாப் வந்துருச்சுன்னு சொல்லி மேடி கிட்ட சொல்றாரு. அதுதான் கென்னடி ஹவுஸ். அதை கேக்குற ஜேம்ஸ் என் கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருச்சுங்கிறான். அவ பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ஜேம்ஸ் கிட்ட நான் இந்த புக்கை எடிட் பண்ணிருக்கேன், அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறா. அதுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்றான் ஜேம்ஸ். அதை கேட்டு அவன் மேல கோவப்பட்டு திட்டுறா மேடி. அவன் வீட்டுக்குள்ள வரப்போ நீங்க யாரு, இங்க யாரும் பர்மிஷன் இல்லாம வரக்கூடாதுன்னு சொல்றான் பாலோட தம்பி கோரி. மேடியும் நான் பாலை பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், சும்மா கிண்டல் பண்ணேன்னு சொல்றான். அப்ப ஹீத்தரும் வந்து அவளை உள்ள கூட்டிட்டு போறா. அங்க இருக்கிற ஒரு பார்க்கு வர ஜேம்ஸ் இன்னும் ஒரு வாரம் இங்கதான் இருக்க போறதா சொல்றான். அங்க நடக்க போற ஒரு ஃபெஸ்டிவலை கவர் பண்ண போறதாவும் சொல்றான். உன்னோட ரூமை ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இங்க இருக்கிற வரைக்கும் நீ என்னோட கார் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு
சொல்றாரு அந்த பார் ஓனர். அவன் நேச்சர் போட்டோகிராஃபருங்கிறதுனால எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே தான் இருப்பான். ரொம்ப ரேரா தான் அந்த ஊர்ல இருப்பான். மேடி அவளோட ரூம்ல பாலும் எம்மாவும் இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளோட ரூமுக்கு வர ஹீத்தர், உனக்கு என்னாச்சு, ஏன் டல்லாவே இருக்கேன்னு கேக்குறா. மேடியும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறா. அன்னைக்கு பால் அவங்க எல்லாத்தையும் அந்த ஏரிக்கு கூட்டிட்டு போறான். அங்க அவங்க எல்லாரும் போட்டிங் போறாங்க. ஆனா மேடி மட்டும் நான் வரலைன்னு சொல்லிட்டு மேலேயே இருக்கா. அவங்க போனதுக்கு அப்புறம் அவ அங்க இருக்கிற ஒரு கல்லு மேல வந்து உக்காடுறா. அப்ப அவளோட அம்மா வீடியோ கால் பண்றாங்க. நீங்க சொன்ன அட்வைஸை கேட்டு நான் பால் கிட்ட பேசியிருந்தா எல்லாமே மாறி இருக்குன்னு தோணுதுன்னு சொல்ற மேடி. அதுக்கு அவளோட அம்மா, இது உனக்கு கிடைச்ச பாடமா நினைச்சுக்கோ, உனக்கு தேவைன்னா நீ தான் பேசணுங்கிறாங்க. ஆனா இப்போ லேட் ஆயிடுச்சு. இப்ப போய் பால் கிட்ட எம்மா இடத்துல நான் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லவா முடியும்னு கேக்குறா மேடி. அவ அப்படி சொன்ன உடனே அந்த வீடியோ கால் கட் ஆகி பின்னாடி ஒரு லேடி வந்து நிக்கிறாங்க. போன்ல அதை பார்த்து எந்திரிக்கிற மேடி கிட்ட, இப்ப நீ ஏதாவது கேட்டியான்னு கேக்குறாங்க. யாரும் கேட்கலன்னு நினைச்சு அதை நான் சும்மா சொன்னேன்னு மேடி சொல்ல, இந்த கல்லை நாங்க விஷிங் சேர்னு சொல்லுவோம். இந்த கல்லுல உட்காந்து கண்ணை மூடி நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும்னு சொல்றாங்க அந்த லேடி. மேடி வேணான்னு சொல்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க சொல்றாங்க. அவளும் அவங்க சொன்ன மாதிரியே உட்காந்து நானும் பால் கென்னடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா. அவ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், பாத்தீங்களா எதுவுமே நடக்கலன்னு அவ சொல்ல, அது எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறாங்க அந்த லேடி. அது நிறைவேறி இருந்தா படத்துல வர மாதிரி ஏதாவது இப்போ நடந்திருக்குமேன்னு அவ சொல்ல, அப்போ பலமா காத்தடிச்சா நம்புவியான்னு கேட்டுட்டு அவங்களுக்கு இருக்கிற சக்தி மூலமா பலமா காத்தடிக்க வைக்கிறாங்க. காத்தோட வேகத்துல அவ கீழே சாய அவளோட ரூம்ல இருக்கிற பெட்ல வந்து விழறா. அவ எந்திரிச்சு பார்க்கும்போது நடந்தது எல்லாம் கனவு மாதிரி அவளுக்கு தோணுது. அப்ப அந்த ரூம்ல யாரோ குளிக்கிற சத்தம் கேக்குது. அது யாருன்னு பார்த்தா பால் தான் அவளோட ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். அவளோட சூட் கேஸும் அவளோட ரூம்ல இருக்கு. அதுல கால் தடிக்க அவ கீழே விழுந்துற, என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே வரான் பால். என் சூட் கேஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வெயிட் பண்றேன், நீங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் நிக்கிறா. அப்போ எம்மா மேடியோட ரூம்க்கு வர பால் உள்ள இருக்கிறது அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு வழிய மறிச்சு நிக்கிறா. பால் எங்கன்னு அவ கேட்க, கண்டிப்பா இந்த ரூம்ல இல்லைன்னு சொல்றா மேடி. அந்த சமயத்துல கதவை ஓபன் பண்ணிட்டு வரான் பால். திடீர்னு எப்படி வந்தாருன்னு அவ சிரிச்சுக்கிட்டே கேட்க, அவனோட அம்மா அவனுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றா எம்மா. நீயும் சீக்கிரம் கீழே வந்துருன்னு பால் மேடி கிட்ட சொல்லிட்டு கிஸ் பண்ண அவ முகத்தை திருப்பிக்கிறா. அவங்க கீழே போனதுக்கு அப்புறம் அங்க ஹீத்தர் வர அவளை உள்ள கூட்டிட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்றா. அவ சொல்றதை கேட்ட ஹீத்தரும், கல்யாண டென்ஷன்ல உனக்கு ஏதோ ஆயிருச்சு, இன்னும் 2 நாள்ல உனக்கும் பாலுக்கும் மேரேஜ் ஆக போகுது, இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸ கூட நீயும் உன்னோட அம்மாவும் சேர்ந்துதானே செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்றா. ஆனா அவளுக்கு இது எதுவுமே நடந்தது மாதிரியே தெரியல. கல்யாணம் எனக்கு இல்ல இவளுக்கு தான் சொல்லிட்டு அந்த போட்டோவை கை காட்டுறா. பார்த்தா அந்த போட்டோல பாலும் இவளும் தான் இருக்காங்க. அதை பார்த்ததும் அவளுக்கும் அதிர்ச்சி தான். 2 நாள்ல உனக்கு பால் கூட மேரேஜ் ஆக போகுது, இதுதான் உன்னோட வாழ்நாள்லயே பெஸ்ட் வீக்கெண்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு போறா. அவளோட விரல்லையும் என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கிறத பார்த்துட்டு பால் கென்னடியை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. அவளுக்கு கிடைச்ச வரதுனால அவளோட கடந்த கால வாழ்க்கை நிகழ்வுகளும் மாறி இருக்கு. ஆனா மாறின நிகழ்வுகள் எதுவும் அவளுக்கு ஞாபகம் இல்ல. அவ கிளம்பி கீழே வரப்போ வெட்டிங் போட்டோ ஷூட்க்கு போட்டோகிராஃபர் யாரும் இன்னும் கிடைக்கலன்னு பேசிட்டு இருக்காங்க. டைனிங்க்கு வந்து அவ ஒரு சேர் தள்ளி உட்கார பால் அவளை பக்கத்துல வந்து உட்கார சொல்றான். இன்னைக்கு வானிலை ரொம்ப நல்லா இருக்கு, நாம 2 பேரும் சைக்கிள் ரைடு போலாமான்னு கேக்குறான். அதை எம்மா கிட்ட தான் கேக்குறானான்னு அவளை திருப்பி பாக்குறா மேடி. அவ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க, உடனே ஏன் கூடவான்னு கேக்குறா மேடி. பாலும் ஆமான்னு சொல்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பி சைக்கிள் ரைடு போறாங்க. மேடிக்கு அவ்வளவா சைக்கிள் ஓட்ட தெரியாதனால அவ மெதுவா சைக்கிள் ஓட்டிட்டு வரா. அவளை கொஞ்சம் வேகமா வர சொல்லி பால் சொல்ல அவ சைட்ல இடிச்சு சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துடுறா. எம்மாவும் ஹீத்தரும் அந்த இடத்துல தான் ஆப்பிள் பறிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் போறேன்னு சொல்லிட்டு எம்மா சைக்கிள் எடுத்துட்டு போறா. எம்மாவும் பாலும் யாரு சைக்கிள்ல வேகமா போறோம்னு பாக்கலாம்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. அவங்க போறத பாத்துக்கிட்டே நிக்கிற மேடி கடைசியில ஹீத்தர் கூட போய் ஆப்பிள் பறிக்கிறா. அவங்க ஆப்பிள் பறிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ பாலோட அம்மா ஆப்போசிட்ல வராங்க. இந்நேரம் நாம உன்னோட வெட்டிங் ட்ரெஸ் போட்டு பாக்குறதுக்காக டெய்லர் ஷாப்ல இருந்திருக்கணும்னு அவங்க சொல்ல, நானும் என்னோட அம்மாவும் ஏற்கனவே ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி வச்சிருக்கமேன்னு மேடி சொல்றா. அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லைனாலும் காலையில ஹீத்தர் சொன்னதை வச்சு சொல்றா. அப்பதான் அவளோட அம்மாவும் வெட்டிங்காக அங்க வந்துட்டு இருக்கிறது பாலோட அம்மா மூலமா தெரியுது. அந்த சமயத்துல பாலும் எம்மாவும் அங்க வராங்க. பாலோட அம்மா அவனை பார்த்து வெட்டிங் ட்ரெஸ் பத்தி மேடி கிட்ட எதுவுமே சொல்லலையான்னு கேக்குறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கனேன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. அப்புறம் டெய்லர் ஷாப்க்கு போய் அவங்களோட ஃபேமிலி வெட்டிங் ட்ரெஸ் மேடிக்கு போட்டு பாக்குறாங்க. நான், என்னோட அம்மா, என்னோட பாட்டி எல்லாரும் இதே ட்ரெஸ் தான் வெட்டிங்க்கு போட்டிருந்தோம்னு சொல்றாங்க பாலோட அம்மா. அந்த சமயத்துல ஜேம்ஸ் அங்க இருக்கிற புக் ஷாப்ல ஒரு புக் வாங்குறான். அந்த வாரத்துல அந்த புக் ஷாப்க்கு அவன் தான் 100வது கஸ்டமர்ங்கிறதுனால ஜேம்ஸ் வேண்டாம்னு சொல்லியும் பாலோட புது புக்கை அவனுக்கு ஃப்ரீயா தராங்க. அந்த சமயத்துல மேடிக்கு வரம் கொடுத்த பெண் அந்த ஷாப்க்கு வெளியே ஜேம்ஸ் போட்டோ எடுக்க போற ஃபெஸ்டிவல் கேன்சல்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போறாங்க. உள்ள இருந்து வெளியே வர ஜேம்ஸ் அதை பார்த்துட்டு இதுவும் கேன்சல் ஆயிடுச்சான்னு சொல்லிக்கிட்டே போறான். டெய்லர் ஷாப்ல அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிற மேடி கிட்ட இது நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க எம்மாவும் ஹீத்தரும். ஆனா எனக்கு வேற வழி இல்ல, பால்க்கும் இதுதான் பிடிச்சிருக்குன்னு மேடி சொல்லிட்டு இருக்கிறப்போ இதுக்குதானே நீ ஆசைப்பட்டேன்னு ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் கேக்குதான்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு வெளியே பார்த்தா அந்த லேடி தான் அங்க நிக்கிறாங்க. உடனே அவங்க தான்
வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறா. ஆனா அதுக்குள்ள அந்த லேடி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மேடி வெளியே ஓடி வந்து நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்றா. உடனே நீ உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கியான்னு அவங்க கேட்க, நான் ஆசைப்பட்டு தான் அதை கேட்டேன், அதை என்கிட்ட இருந்து திரும்ப எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி ஓடுறா. அப்போ ரோட கிராஸ் பண்ணும்போது ஜேம்ஸோட கார்ல இடிச்சு காருக்குள்ள விழுந்துடுறா. ஜேம்ஸை பார்த்த உடனே நீயான்னு கேக்குறா. ஆனா ஜேம்ஸுக்கு அவளை யாருன்னே தெரியல. அவனோட கார்ல பாலோட புக் இருக்கிறத பார்த்துட்டு பால் கென்னடி புக் பிடிக்காதுன்னு சொன்னேன்னு கேக்குறா. நான் எப்ப சொன்னேன்னு அவன் திருப்பி கேட்க, நாம பஸ்ல இருக்கும்போது சொன்னேன்னு சொல்ற மேடி. ஆனா நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையேன்னு அவன் சொல்ல, அப்ப உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு கேக்குறா. அப்பதான் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்கிறது அவளுக்கு புரியுது. அதுக்குள்ள மேடியோட ஃப்ரெண்ட்ஸும் பாலோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. ஜேம்ஸ் கையில கேமராவோட நிக்கிறத பார்த்துட்டு, நீயே ஒரு போட்டோகிராஃபரை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேக்குறாங்க பாலோட அம்மா. ஆனா நான் வெட்டிங் போட்டோலாம் எடுக்க மாட்டேன்னு ஜேம்ஸ் சொல்ல, நீ நார்மலா வாங்குறதை விட 3 டைம்ஸ் அதிகமா தரேன்னு சொல்லி அவனை ஓகே சொல்ல வைக்கிறாங்க பாலோட அம்மா. அப்புறம் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எந்த மாதிரி போட்டோஸ் வேணும்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாலும் அங்க வரான். அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு போட்டோ ஷூட்காக வெளியே போலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. மேடி அவனை அனுப்பி வைக்கிறதுக்காக வெளியே வரப்போ, இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலன்னு சொல்றான் ஜேம்ஸ். ஏன் எல்லாரும் கையில மொபைல் போன் வச்சிருக்கிறதுனாலயான்னு கேக்குறான் மேடி. இது என்னோட டைலாக் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அங்க இருந்து கிளம்புறான். அன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பால்க்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு கண்ணாடியை பார்த்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான் மேடி. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது பாலோட கை அவன் மேல பட்டுருது. மேடி உடனே அவனை அடிச்சுட்டு லைட் போட்டு பாக்குறா. என்னாச்சு உனக்கு, எதுக்காக அடிச்சேன்னு பால் கேட்க, தூக்கத்துல அடிச்சிட்டேன்னு சொல்றான் மேடி. அவனுக்கு கண்ணுல லைட்டா அடிபட்டுருது. சாரின்னு சொல்லிக்கிட்டே தூங்குறான் மேடி. பால்க்கு அடிபட்டதால அடுத்த நாள் போட்டோ ஷூட்க்கு ஜேம்ஸும் மேடியும் மட்டும் போறாங்க. ஜேம்ஸ் அவளை கடல் பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போறான். அவங்க அங்க நடந்து போயிட்டு இருக்கிறப்போ, நீ ஏன் தனியா புக் எழுதலைன்னு கேக்குறான் ஜேம்ஸ். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா இப்போ என்னால அதை பண்ண முடியாதுன்னு சொல்றான் மேடி. ஏன்னா பாலோட புக்கை நீ எழுதிட்டு இருக்கிறதுனாலயான்னு கேக்குறான் ஜேம்ஸ். இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு மேடி சொல்ல, தோன்றத தைரியமா சொல்லிடணும்னு சொல்றான் ஜேம்ஸ். அங்க போய் அவளை போட்டோ எடுத்துக்கிட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்னு கேக்குறான். அவளும் ஜேம்ஸ் ஜாய்ஸோட நாவலை படிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்றா. இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவன் சொல்ல, ஜாய்ஸ் தான் என்னோட ஃபேவரட் ஆத்தர்னு சொல்றா மேடி. ஆனா பால்க்கு இந்த மாதிரி இடம் பிடிக்குமான்னு தெரியலன்னு சொல்றா. அவருக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறான் ஜேம்ஸ். எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல எனக்கு மேரேஜ் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றா. அப்போ இங்கேயே பண்ணிக்கோன்னு அவன் சொல்ல, அதெல்லாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சுன்னு சொல்றா மேடி. உன்னோட மேரேஜ்ல டிசைட் பண்ண உனக்கு உரிமை இல்லைன்னா அது என்ன மேரேஜ்னு கேக்குறான் ஜேம்ஸ். மேடியும் சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்றது சரிதாங்கிற மாதிரி பெருமூச்சு விடுறா. கண்ணுல அடிபட்டு வீட்டுல இருக்கிற பால்க்கு அடிப்பட்ட இடத்துல ஐஸ் கட்டி வச்சு விடுறா எம்மா. உனக்கு ரொம்ப நல்ல மனசுன்னு பால் சொல்ல, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறா. ஜேம்ஸும் மேடியும் அங்கிருந்து கிளம்புறப்போ மழை பெய்யற மாதிரி இருக்கு. அதனால காரோட டாப்பை கவர் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அதுக்குள்ள இருட்டிடுது. மழையும் பயங்கரமா பெய்ய ஆரம்பிக்குது. அவங்க வர்ற வழியில ஒரு பெரிய மரம் ரோட்டுக்கு நடுவுல விழுந்து கிடக்குது. நாம திரும்பி போறதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்கு, ஆனா மரத்தை கிளியர் பண்ணாம நாம இதை தாண்டி போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை அவனோட ஃப்ரெண்டோட பப்க்கு கூட்டிட்டு போறான். அங்க அவனோட ஃப்ரெண்டை பார்த்து மரம் ரோட்டு மேல விழுந்திருக்கிறதுனால இங்க வந்தோன்னு ஜேம்ஸ் சொல்ல, அதை கிளியர் பண்ண வேண்டியவனே இங்கதான் இருக்கான், நாளைக்கு காலையில தான் பண்ணுவான்னு சொல்றான் அவனோட ஃப்ரெண்ட். அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு 2 ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணிருன்னு அவன் சொல்ல, என்னால நைட் இங்க தங்க முடியாதுன்னு சொல்றான் மேடி. அப்ப நீ என்ன கார்லயே தூங்க போறியான்னு அவன் கேட்க, அவனும் சரின்னு சொல்லிட்டு பால்க்கு கால் பண்ணி அடுத்த நாள் தான் வர முடியும்னு சொல்லிடுறா. அப்புறம் அவங்க 2 பேரும் அங்க டாட்ஸ் விளையாடுறாங்க. அவ சரியா விளையாடாதனால அதை கரெக்டா விளையாடுறதுக்கு அவளுக்கு சொல்லி கொடுக்குறான். அப்புறம் அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. மேடியோட மேரேஜுக்கு கிளம்புறதுக்காக அலாரம் வச்சுட்டு தூங்குற அவளோட அம்மா அலாரம் அடிக்காதனால ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வர மேடியோட அம்மா அவங்களோட ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டதால வேற ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லி அங்க இருக்கிற கவுண்டர்ல போய் கேக்குறாங்க. அந்த கவுண்டர்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தா அவங்களோட ஸ்டூடெண்ட் தான். அவகிட்ட மேடிக்கு மேரேஜ்ங்கிறதையும் ஃபிளைட்டை மிஸ் பண்ண விஷயத்தையும் சொல்லி வேற ஃபிளைட்ல டிக்கெட் புக் பண்ணி தர சொல்றாங்க. அப்ப அவ போன்ல ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இதை நான் கிம்மிக்கு அனுப்பிட்டு இருக்கேன், அவளுக்கு நீங்க டிடென்ஷன் கொடுத்தீங்க, இந்த விஷயத்த கேட்டா அவ ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்றா. இப்பதான் நீ அதை பண்ணுவியான்னு சொல்லிட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே வேற கவுண்டருக்கு போறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேரும் கிளம்புறப்போ அவங்களோட கார் ஸ்டார்ட் ஆகாம பிரச்சனை பண்ணுது. அதனால ஜேம்ஸும் மேடியும் காரை பின்னாடி இருந்து தள்ள, ஜேம்ஸோட ஃப்ரெண்ட் டிரைவர் சீட்ல இருக்கான். கார் ஸ்டார்ட் ஆகி போறப்போ அவங்க 2 பேருக்கு மேலயும் சேர் அடிச்சிருது. அதுக்கு நடுவுல வெட்டிங் ரிஹர்சலுக்காக எல்லாரும் ரெடியாகி மேடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்போ, இந்த கார் இதுக்கு மேல வேகமா போகாதான்னு மேடி டென்ஷனோட கேட்க, போகாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான் ஜேம்ஸ். மேடி வர லேட் ஆகிறதுனால எம்மாவை வச்சு வெட்டிங் ரிஹர்சலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரெஸ் ஃபுல்லா சகதியோட வந்து நிக்கிறா
மேடி. எம்மாவை தள்ளி போக சொல்லிட்டு அவ போய் நிக்கிறா. எங்க போயிருந்தீங்க, என்னாச்சுன்னு பால் கேட்க, நாங்க அந்த கடலுக்கு பக்கத்துல இருக்கிற மலைக்கு போயிருந்தோம்னு சொல்றா. அந்த இடத்துக்கு எதுக்காக போனீங்க, அங்க ஃபுல்லா குப்பையும் சகதியுமா தான் இருக்குங்கிறான் பால். மேடி நினைச்ச மாதிரியே அவனுக்கு அந்த இடத்த பிடிக்கல. அப்ப அவளுக்கு வரம் கொடுத்த அந்த லேடியோட போட்டோ அங்க இருக்கிறத பாக்குறா. அந்த போட்டோல இருக்கிற லேடி நீ கேட்டது நடக்க போகுதுங்கிற மாதிரி அவளை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. அதை பார்த்து மயங்கி கீழே விழுந்துடுறா மேடி. அவ கண்ணு முழிக்கிறப்போ ஜேம்ஸ்னு கூப்பிடுறா. ஜேம்ஸ் யாருன்னு பால் கேட்க, நான் தானே அங்க வந்து நிக்கிறான் ஜேம்ஸ். எனக்கு என்னாச்சுன்னு அவ கேட்டுக்கிட்டே எந்திரிக்க, நீ மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்றான் பால். எந்திரிச்சு அது அவங்க தான் அவ கை காட்டி சொல்ல, செயின்ட் பிரிஜிடான்னு கேக்குறாங்க பாலோட அம்மா. அவங்களாலதான் இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்றா. என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்க, லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு வெட்டிங் ரிஹர்சல கண்டினியூ பண்றாங்க. எல்லாரும் டைனிங்ல இருக்கிறப்போ, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு பாக்க ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்ற பாலோட தம்பி கோரி. நாம வேற ஏதாவது கேம் விளையாடலாமேன்னு மேடி சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியா மேடியோட ஃபேவரட் ஆத்தர் யாருன்னு கேக்குறாங்க. அது சார்லஸ் டிக்கின்ஸ்னு சொல்றான் பால். மேடியும் சரின்னு சொல்லிடுறா. ஆனா அது தப்புன்னு அவளுக்கும் ஜேம்ஸுக்கும் மட்டும்தான் தெரியும். ரெண்டாவது கேள்வி, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா டான்ஸ் ஆடின முதல் பாட்டு என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு பால், நாங்க இது வரைக்கும் டான்ஸ் ஆடினதுலன்னு சொல்லிட்டு மேடிக்கு டான்ஸே ஆட தெரியாதுன்னு சொல்றான். அதுவும் தப்புங்கிறது மேடிக்கும் ஜேம்ஸுக்கும் தெரியும். மேடியும் பொய்யா சிரிச்சுட்டு ஜேம்ஸ பாக்குறா. அடுத்த கேள்வி மேடிக்குன்னு சொல்லிட்டு பால் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண இடம் எதுன்னு கேக்குறாங்க. ஆனா அவளுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே ஞாபகத்துல இல்ல. அதனால ரொம்ப ஸ்பெஷலான இடம்னு சொல்லி எந்த இடம்னு சொல்லாமையே சிரிச்சு சமாளிச்சிட்டு இருக்கா. கடைசியில பாலே அது எந்த இடம்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பாலே சொல்றான். மேடியும் அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. கடைசியில அவளே ப்ரப்போஸ் பண்ணதா சொல்றான். நானா பண்ணேன் அப்படின்னு அவ கேட்டுட்டு, ஆமா நான் தான் பண்ணேன், ஞாபகம் இருக்குதுன்னு சொல்றா. நீங்க ரெண்டு பேரும் சரியான ஜோடி இல்லைங்கிற மாதிரி மேடிய பாக்குறான் ஜேம்ஸ். அவன் அப்படி பாக்குறத மேடியும் பாக்குறா. ஜேம்ஸ் கிட்ட அவன் எடுத்த போட்டோவை எல்லாம் காட்ட சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அவனை அங்கேயே தங்க சொல்றாங்க பாலோட அம்மா. ஜேம்ஸ் அந்த இடத்த விட்டு போனதும் மேடியும் அவன் பின்னாடியே போறா. நீ கிளம்புறியான்னு அவ கேட்க, இன்னைக்கு நைட் என்னை இங்கேயே தங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றான் ஜேம்ஸ். உங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தம் இருக்கிற மாதிரியே தெரியலையேன்னு அவன் கேட்க, அப்படிலாம் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்றான் மேடி. அப்போ பால் சொன்னதெல்லாம் தப்பாச்சேன்னு அவன் கேட்க, தப்பு நடக்கிறதெல்லாம் சகஜம்தான்னு சொல்றான் மேடி. ஆனா நீ தப்பு பண்ண மாட்டேன்னு நம்புறேன்னு அவன் சொல்ல, நாம பார்த்தே 2 நாள் தான் ஆச்சு, நீ என்ன ஒரு நாள் வெளியே கூட்டிட்டு போன, அந்த நாள் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், ஆனா அதுக்காக என்னோட வாழ்க்கைய பத்தி நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றா மேடி. சொல்லிட்டு நாளைக்கு நான் பால் கென்னடிய மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. ப்ரப்போஸ் பண்ணது நீதானன்னு ஜேம்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு ப்ரப்போஸ் பண்ண கூடாதான்னு மேடி திருப்பி கேட்க, நான் அப்படி சொல்லல, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா நான் உன்னை வெயிட் பண்ண வச்சிருக்க மாட்டேன், நானே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு சொல்றான் ஜேம்ஸ். அதை கேட்ட உடனே நாளைக்கு நீ எங்க மேரேஜுக்கு வராதுன்னு சொல்றான் மேடி. சரி நான் வரல, அப்போ பாலோட அம்மா கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிடுறேன்னு சொல்றான் ஜேம்ஸ். மேரேஜுக்கு வந்து போட்டோ மட்டும் எடுத்துட்டு போன்னு சொல்றா. சரி அதுக்கு மேல நீ என்ன பார்க்க முடியாது, இந்த சண்டே நான் பொலிவியாக்கு போயிருவேங்கிறான் ஜேம்ஸ். இப்படியே நீ உன்னோட வாழ்க்கைய பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருன்னு அவ சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி சொன்னதுக்கு சாரின்னு சொல்றான். பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு கிளம்புறான் ஜேம்ஸ். அவன் போனதுக்கு அப்புறம் மேடி உள்ள வரப்போ அவளோட அம்மா கால் பண்ணி எனக்கு ஃபிளைட் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அவங்க போன்ல பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஃபிளைட்டை பத்தி ஏதோ அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா கால் பண்றேன்னு மேடி கிட்ட சொல்லிக்கிட்டே அவங்க ஓடுறாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டே அவங்க வேகமா போக ஒரு சூட் கேஸ்ல கால் தடிக்க அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அப்படி அவங்கள விழ வைக்கிறதே மேடிக்கு வரம் கொடுத்த அந்த லேடி தான். அவங்க கீழே விழுந்த உடனே அந்த லேடியும் மறைஞ்சிடுறாங்க. மேடி பேசுறது அவங்களுக்கு கேட்காதனால அவளும் காலை கட் பண்ணிடுறா. அப்போ பாலும் எம்மாவும் அங்க ஒன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பாக்குறா. அவ பக்கத்துல வர பால் கிட்ட, எம்மா நல்ல டான்சர் இல்லைன்னு அவ கேட்க, நீ வேணா அவகிட்ட டான்ஸ் கத்துக்கோன்னு சொல்றான் பால். உன்னோட வெட்டிங் நோட்ஸையும் சேர்த்து நானே எழுதி உனக்கு இமெயில் பண்ணிட்டேன்னு அவன் சொல்ல, என்னோடதையும் நீயே எழுதிட்டியான்னு கேக்குறான் மேடி. நான் ஒரு ரைட்டர்னு சொல்லிட்டு வேணா உனக்கு ஏத்த மாதிரி அதுல ஏதாவது கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்றான். அன்னைக்கு நைட் அவனோட ரூம்ல இருக்கிற ஜேம்ஸ் அதுக்கு முத நாள் எடுத்த மேடியோட போட்டோஸ பாத்துட்டு இருக்கான். அப்புறம் மேடி எடிட் பண்ண பாலோட புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் மேடியும் புது நாவல் ரைட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு லேப்டாப்பை ஓபன் பண்ணி வச்சுட்டு எதுவும் பண்ணாம மெயில் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல பால் அனுப்புன வெட்டிங் நோட்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஃபைலை ஓபன் பண்ணி படிக்காம லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிடறா. அவ எந்திரிச்சு வரப்போ பாலும் எம்மாவும் பேசுற சத்தம் கேக்குது. அதனால அவ ஜன்னல் பக்கத்துல வந்து கீழே பாக்குறா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்துட்டு பால் அவகிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறம் அழுதுகிட்டே உள்ள போறா எம்மா. மேடியும் இதை பார்த்து நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறா. அடுத்த நாள் விடியுது. மேரேஜ்க்கான டெக்கரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஜேம்ஸ் அங்க இருக்கிற பார்க் ஏரியால போட்டோ எடுத்துட்டு இருக்கான். மேடியும் அங்க வரா. அவ அங்க வந்ததை பார்த்துட்டு, நீ இன்னும் வெட்டிங்க்கு ரெடி ஆகலையான்னு கேக்குறான் ஜேம்ஸ். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு வந்தேன்னு சொல்லிட்டு நேத்து நைட் அப்படி பேசினதுக்காக சாரின்னு சொல்றா. சாரி எல்லாம் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு உன்னோட புக்கை படிச்சேன்னு சொல்றான். அது பாலோட புக்குன்னு மேடி சொல்ல, அது உன்னோட புக்கு தான் எனக்கு தெரியும், அது அவனோட மத்த
புக்ஸை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு, உண்மையை சொல்லு, அதை நீ தானே எழுதுனேன்னு கேக்குறான். ஆனா அதுல நான் ரொம்பலாம் மாடிஃபை பண்ணலைன்னு சொல்றான் மேடி. அப்ப அந்த பக்கமா வர்ற பால் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறான். அவ சொல்றதை கேட்டு நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேக்குறான். எப்படின்னு அவ கேட்க, உன்னோட புக்கை நீயே எடிட் பண்ற மாதிரி ஏன் உன்னோட வாழ்க்கையையும் நீ எடிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அதெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இது என்னோட வாழ்க்கை மாதிரியே தெரியலன்னு சொல்றா. உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அதை பத்தி நீ உடனே பேசணும்னு சொல்லிட்டு உண்மையிலே நீ இதுக்குதான் ஆசைப்படுறியான்னு அவளோட தோலை தொட்டு கேக்குறான். இத பார்த்த உடனே பால் அங்க இருந்து போயிடுறான். பாலை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன்னு அவ சொல்ல, அப்புறம் ஏன் சோகமா இருக்கேன்னு கேக்குறான். அவ பதில் சொல்ல முடியாம இருக்கிறத பார்த்துட்டு ஜேம்ஸும் அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அவளும் சந்தோஷமா இல்லாம எம்மாவையும் கஷ்டப்படுத்தி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கா மேடி. அப்புறம் மெதுவா நடந்து வீட்டுக்கு போறா. மேரேஜ்க்கான ப்ரிப்பரேஷன்லாம் எல்லாம் முடிஞ்சு கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. மேடியும் வெட்டிங் சூட்டோட ரெடியா இருக்கா. அப்ப அங்க வர ஹீத்தர், இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றா. அவகிட்ட என்னோட அம்மா கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு பாருன்னு சொல்றா. அவளும் சரின்னு சொல்லிட்டு போறா. அப்ப அங்க வர ஃபாதர் கிட்ட நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றா. அவரும் என்னாச்சுன்னு கேட்க, நான் செயின்ட் பிரிஜிட் கிட்ட ஒரு விஷ் கேட்டேன்னு அவன் சொல்ல, அவ்வளவுதானான்னு அவரு சொல்லிட்டு, ஆனா அதுல நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஏன்னா அவங்க உனக்கு நீ கேட்டதை கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா உனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாகிறா மேடி. ஏன்னா அவங்க தான் ஜேம்ஸ் அவகிட்ட கொண்டு வந்ததா நினைக்கிறா. ஃபாதர் அங்க இருந்து கிளம்புறப்போ அங்க வர்ற எம்மா கிட்ட, நேத்து நைட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை பார்த்தேன், நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறீங்கிறது எனக்கு தெரியுங்கிறா. அப்படிலாம் இல்லைன்னு எம்மா சொன்னாலும், சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு தெரியும், பரவாயில்ல உண்மையை சொல்லுங்கிறா. அவளும் உனக்கு விதி மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்டுட்டு, நான் பாலை முதல் தடவை பார்த்ததுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா இருந்திருக்கணும்னு ஃபீல் ஆகுது, ஒருவேளை இன்னொரு ஜென்மத்துல நாங்க ஒன்னா இருக்கலாம், ஆனா இந்த ஜென்மத்துல இல்லைங்கிறா எம்மா. அவ அப்படி சொன்னதும் அவளை ஹக் பண்ணிக்கிறா மேடி. இதை நீ இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு, இது உனக்கான நாள், அதை நான் கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. நடந்த எல்லாத்துக்கும் உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அதை நான் சரி பண்றேன்னு சொல்றா மேடி. இந்த பக்கம் வெட்டிங்க்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. எம்மாவும் அங்க வரா. பாலும் எம்மாவும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மேடியோட வருகைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா இன்னும் வரலையேன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறப்போ அப்ப அங்க நார்மல் ட்ரெஸ்ல வரா மேடி. அதை பார்த்து என்ன நடக்குதுன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அங்க வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி பேசுற மேடி, பால் மேல எனக்கு அக்கறை இருக்கு, ஆனா காதல் இல்ல, அவரும் அப்படிதான் ஃபீல் பண்றாருன்னு எனக்கு தெரியும். வெட்டிங் வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட தான் இருக்கணும், சும்மா ஆசைப்பட்டவங்க கூட இருக்க கூடாது, அது நாம தேடி போறவங்க கூட இருக்கணும், இல்லன்னா நம்மள தேடி வந்தவங்க கூட இருக்கணும்னு ஜேம்ஸ பாத்துக்கிட்டே சொல்றா. இதெல்லாம் கேக்குற பாலோட அம்மா, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, நீ எப்படி இதெல்லாம் நடக்க விடலான்னு அவனை பார்த்து கேட்க, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஜேம்ஸ பார்த்து சொல்றான். நீயும் அவனும் பார்க் பக்கத்துல பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு அவன் சொல்ல, அப்ப நேத்து நைட்டு நீயும் எம்மாவும் பேசிட்டு இருந்தது என்னன்னு கேக்குறா மேடி. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறான் பால். நான் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு அவன் திருடுறான்னு பால் சொல்ல, நான் ஒன்னும் மேடியோட கதையை திருடி என் கதைன்னு சொல்லிக்கலன்னு சொல்றான் ஜேம்ஸ். நீ எதை பத்தி கேக்குறேன்னு பால் கேட்க, உன்னோட புக்கை பத்தி தான் பேசுறேன்னு சொல்றான் ஜேம்ஸ். அதை நான் தான் எழுதுனேன்னு அவன் சொல்ல, மேடி உடனே அதை நீ எழுதல, நான் தான் எழுதுனேன்னு எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்றான். இதுதான் உண்மைன்னு ஜேம்ஸும் சொல்ல, பால் அவனை அடிக்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டைக்கு நடுவுல மேடியோட அம்மா அவளுக்கு கால் பண்ண, எங்க இருக்கீங்கன்னு கேக்குறா. ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்லிட்டு, நீ ஆசைப்பட்ட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க. அப்ப ஜேம்ஸ் அங்க இருந்து எந்திரிச்சு போக, அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பின்னாடியே போறா மேடி. கீழே விழுந்து கிடக்கிற பால் கிட்ட, உனக்கு எதுவும் ஆகலையேன்னு சொல்லி எம்மா வந்து கேட்க, எனக்கெல்லாம் எதுவும் ஆகலைன்னு சொல்றான் பால். உடனே அவனை ரெண்டு அடி அடிச்சுட்டு, என்னோட விஷயம் சம்பந்தம் இல்லாதது நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அவளை நிக்க சொல்லி அவ பின்னாடியே போறான் பால். ஜேம்ஸ் பின்னாடியே போய் அவன் கிட்ட பேசுறான் மேடி. பால் சொல்ற மாதிரி இது எல்லாத்துக்கும் நானே கூட காரணமா இருக்கலாம், நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நாம ரெண்டு பேரும் தான் ஒன்னா இருக்கணும்னு என் மனசுக்கு தோணுதுன்னு சொல்றா. இருந்தாலும் ஜேம்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுறான். மேடியும் உடனே அங்க இருந்து கிளம்பி அந்த கல்லு இருக்கிற இடத்துக்கு போறா. இது எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு கொடுத்த வரத்தை திரும்ப எடுத்துக்கங்கன்னு கேக்குறா. ஆனா நான் உன்னோட ஆசையை நிறைவேற்றிட்டேன்னு செயின்ட் பிரிஜிட் சொல்ல, எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுன்னு சொல்றா மேடி. இது எல்லாமே நீ ஆசைப்பட்டது தானேன்னு அவங்க கேட்க, நான் இதுல இருந்து நல்லா பாடம் கத்துக்கிட்டேன், வாழ்க்கைய விதிப்படிதான் வாழணும்னு சொல்றா. அது உண்மைதான்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. சரி நானே அதை பண்றேன்னு சொல்லிட்டு முன்ன மாதிரியே அந்த கல்லுல உட்காந்து எனக்கு கொடுத்த வரத்தை திரும்ப எடுத்துக்க சொல்லி கேக்குறா. உடனே அவ வாழ்க்கையில நடந்தது எல்லாமே ரிவர்ஸ் ஆகுது. இப்போ மேடி அவளோட ரூம்ல இருக்கா. அவ ரூம்ல இருந்த போட்டோவும் மாறி பாலும் எம்மாவும் இருக்கிற போட்டோ அங்க இருக்கு. எல்லாமே பழையபடி மாறிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்ப அவளோட அம்மா கால் பண்றாங்க. அவளும் போனை எடுத்து அவங்களோட கால்வலி பரவாயில்லையான்னு கேக்குறா. நான் ஸ்கூல்ல இருக்கேன், எனக்கு என்ன கால்வலின்னு அவங்க திருப்பி கேட்க, அவளும் கேட்கவே சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றா. பாலுக்கும் எம்மாவுக்கும் மேரேஜ் நடந்து முடியுது. அப்போ அங்க இருக்கிற போட்டோகிராஃபர் கிட்ட போய் அது ஜேம்ஸா இருக்குமான்னு பாக்குறா. ஆனா அது ஜேம்ஸ் இல்ல. அன்னைக்கு ஈவினிங் வெட்டிங் ரிசப்ஷன்ல பால் மேடி கிட்ட, இப்பதான் ஒரு பப்ளிஷர் கால் பண்ணாங்க, யூஎஸ்ல சேல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால அவங்க இந்த புக்கோட செகண்ட் பார்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க, என்னால இன்னும்
கொஞ்ச நாளுக்கு கதை எழுத முடியாது, அதனால நீ அந்த வேலையை பண்றியான்னு கேக்குறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு என்னோட பேரும் அந்த புக்ல ரைட்டர்னு வரணும்னு சொல்றா. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு பால் சொல்ல, அப்ப வேற ஒரு எடிட்டரை தேடிக்க சொல்லிட்டு அவ கிளம்புறா. நீ எங்க போறேன்னு அவன் கேட்க, என்னோட சொந்த கதையை எழுத போறேன்னு சொல்லிட்டு போறான். நேரா ஜேம்ஸ் தங்கி இருந்த லாட்ஜுக்கு போய் அவன் இருக்கானான்னு கேக்குறா. அவன் இப்பதான் கிளம்புனான்னு அந்த லாட்ஜ் ஓனர் சொல்லிட்டு சீக்கிரமா போனா அவனை பார்க்கலான்னு சொல்றாரு. அவளும் அவனை தேடிக்கிட்டே போறா. அப்போ அவன் அங்க ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு நானும் இங்க உட்காரலாமான்னு அவன் கிட்ட கேக்குறா. அவனும் யாருன்னு பார்த்துட்டு மறுபடியும் என் பேக்கை திருடாம இருக்கிறதா இருந்தா இங்க உட்காரலான்னு சொல்லிட்டு அவளை உட்கார சொல்றான். நீ நேச்சர் போட்டோகிராஃபர் தானு கேட்டுட்டு உன்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்க வந்தேன்னு சொல்றா. அவனும் என்னன்னு கேட்க, நான் பொலிவியன் ட்ரீ லிசார்ட் பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னு கேக்குறா. அத போட்டோ எடுக்கிறதுக்காக தான் என்ன அங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றான் ஜேம்ஸ். நீ எப்ப கிளம்புறேன்னு மேடி கேட்க, அந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்றான் ஜேம்ஸ். நிஜமாவான்னு அவ கேக்குறா. நீ பஸ்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பொண்ணை பார்த்தேன், அவ தான் எனக்கு செட்டில் ஆகணுங்கிற ஐடியாவை கொடுத்தா. சரி அதையும் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்பேன்னு கேக்குறான். தேவைப்படுற வரைக்கும் இருப்பேன்னு சொல்றான் மேடி. நான் கிளிப்ஸ் ஆஃப் மோகர் பத்தி ஒரு புக் எழுத போறேன், அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறா. அதுதான் அவன் முன்ன அவளை கூட்டிட்டு போயிருந்த கடல் பக்கத்துல இருக்கிற அந்த மலைப்பகுதி, அதுவும் எனக்கு ஒரு ஃபேவரட் ஸ்பாட் தான் சொல்றான் ஜேம்ஸ். அப்ப நாம 2 பேரும் அங்க ஒன்னா போகலாமான்னு கேக்குறான் மேடி. கண்டிப்பா போலான்னு ஜேம்ஸும் சொல்றான். செயின்ட் பிரிட்ஜெட்டும் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. கடைசியில அவங்க 2 பேரும் ஒன்னா அந்த இடத்துக்கு போறாங்க. எனக்கு பசிக்குதுன்னு அவ சொல்ல, பக்கத்திலேயே ஒரு நல்ல பப் இருக்குன்னு சொல்றான் ஜேம்ஸ். அங்க போய் டாட்ஸ் விளையாடலான்னு சொல்றான் மேடி. அவனும் விளையாடலான்னு சொல்லிட்டு அங்க மியூசிக்கும் இருக்குன்னு சொல்றான். உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு மேடி கேட்க, தெரியும்னு சொல்றான் ஜேம்ஸ். நானும் டான்ஸ் ஆடுவேன்னு மேடி சொல்றதோட இந்த படமும் முடியுது.